தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு இந்த 2024 அனைத்து நலங்களும் வளங்களும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் கடவுளை வேண்டுகின்றேன். மீனராசி பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்தில் ராகுவும், இப்போது 7ஆம் இடத்துக்கு கேதுவும், குரு 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்துக்கு மே மாதத்துக்கு பிறகு செல்லக்கூடிய கிரக நிலைகளும் இப்போது இந்த வருடம் ஆனது கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த 2ஆம் இடத்து குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகமானது குரு உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரை நல்ல சுபிட்சத்தையும் வாரி வழங்குகின்றது. ராகுவோடைய வீடு கொடுத்த குருவானது உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருப்பது மிகுந்த சுபிட்சத்தை குடும்ப அளவில் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் சனி உங்களுடைய விரய சனியாக இப்போது 2.5 வருடங்கள் இருக்க போகின்றது. இப்போது இந்த 1 வருடங்களில் பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு 10 மாதங்களும், அடுத்த 10 மாதங்கள் உத்திரட்டாதியும், அடுத்த 10 மாதங்கள் ரேவதி நட்சத்திரத்துக்கும் சில விரய செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த நட்சத்திரக்காரங்க அந்த 10 மாதங்கள் மட்டும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் யார்கிட்டையும் சேர்ந்து நம்பாமல் ஒரு நம்பகத்தகுந்த ஒரு முதலீடுகளை போடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், அதே போல் நகை ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படி ஒரு சுப விரயங்களாக ஆக்குகிறது. கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அதே மாதிரி கும்பாபிஷேகம் எடுத்து நடத்தலாம். சில பேர் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடத்தலாம். அப்படிங்கிறதெல்லாம் இந்த மீனராசிக்கு இந்த நட்சத்திர கோச்சாரப்படி உள்ள நட்சத்திர நகர்வுகளை வைத்து மிக துல்லியமாக நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களை மிக துல்லியமாக கணக்கிடப்பட்டுள்ளது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்த பிறகு மிக தெளிவான ஒரு அணுகுமுறை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காணொளியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவாக மீனராசி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய மைண்டே ஒரு டபுள் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயமாகவே இருப்பாங்க. 2 மைண்ட் அவங்களுக்கு இருக்கும். ஒன்று சாஃப்ட்டு, ஒன்று ஹார்டு அப்படின்ற மாதிரி ஆகிடும் அவங்களோட மைண்டு. அதில் எது முடிவெடுக்கிறாங்களோ அது காலத்தின் கட்டாய நிலைமையில் என்ன எடுக்கணுமோ அதுதான் எடுப்பாங்க. அந்த 2 விஷயம் பண்ணுவாங்க. பொதுவாகவே மீனராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருக்கும். இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேருந்து வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். இருந்தாலும் இந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேருந்து இப்போ வர்றதுக்கான விஷயம் இருக்குன்னா லக்னத்தில் ராகு இருக்கும் போது ஒரு சைடாக யோசிக்க மாட்டீங்க, பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க. மேக்னிஃபை பண்ணி காட்டும். உங்களோட விஷயத்த மேக்னிஃபை பண்ணும், ரொம்ப பெருசாக்கி காட்டும். ஒரு பூத கண்ணாடியை வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பொருளை பூதாங்கரமாக தெரியுதோ அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பெருசாக யோசிக்கக்கூடிய நிலை இப்போது கண்டிப்பாக உருவாகும். ஒன்றுமே இல்லை, காய்ச்சல் தலைவலின்னா உடனே எனக்கு நோய் வந்துருச்சா, ஐசியூவில் போய் அட்மிட் அந்த மாதிரி அப்படி ஒரு நெகட்டிவாக சொல்லணுன்னா அப்படி ஒன்று செய்வீங்க. பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக நம்ம தொழிலை ஆக்கணும் அப்படின்னும் நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கான காலகட்டம் இதுதான். அந்த ஹார்ட் ஒர்க் நீங்கள் இப்போ ரொம்ப அதிகமாக போடுவீங்க. அதனால் காசு பணம் அப்படிங்கிறதுல வரவுகளில் தடை இருக்காது. விரயம் எந்த அளவுக்கு விரயத்தில் இருக்கின்ற சனி நிறைய பணத்தை கொடுத்து விரயம் பண்ணுவார். அதுதான் ப்ளஸ் பாயிண்டிங்க. அந்த விரயத்தை தடுக்கிறதுக்கு நம்மளோட கான்ஷியஸ் தான் ஒர்க் ஆகும். அதில் தான் போய் ராகு உட்காந்துருக்காரு. அது ஒன்று. 7ஆம் இடத்துக்கு கேது உங்கள் மாற்றுப்பாலினத்தினரோட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, கலத்துற வகையில் கவனமாக உங்களுடைய விஷயத்த
கொண்டு போகிறது, நீங்கள் உங்களோட ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபுக்கு இருந்தால் ஹஸ்பண்டோ புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகணும். சண்டை சச்சரவு அதிகமாச்சுன்னா இந்த காலத்தில் பிரிவு சோகம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக நீங்கள் உங்களுடைய விஷயத்தை பாசிட்டிவாக திங்க் பண்ணி உங்களுடைய விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுடைய மனைவி ஸ்தானமாக இருக்கும் போதோ கணவன் ஸ்தானமாக இருக்கும் போதோ பாற்று பாலினத்தினராக இருந்துடணும். நீங்கள் என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது யோசித்து சிந்தித்து செயல்படும். ரிஷபத்தில் வருகின்ற குரு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு குரு போகும்போது முயற்சிகள் யாவிலும் வெற்றிகளை அதிகமாக குவிக்கக்கூடிய காலம். டிப்ரெஷன் மட்டும் கொஞ்சம் ஆவீங்க, பிஸியாக இருப்பீங்க. அந்த காலகட்டத்தில் ரொம்ப பிரபலமாகக்கூடிய ரொம்ப ஃபேம் ஆகக்கூடிய விஷயம்லாம் அந்த காலகட்டத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் இந்த பையனா அப்படி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு கான்ட்ரவர்சி எழுத்துருவாங்க. மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக எல்லாத்துக்கும் தெரிவிங்க. அது மாதிரி சுகமான விஷயங்கள் எனக்கு நிறைய பேர் கேட்குறேன், 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு மறைவுக்கு குரு போனால் அது எப்படிங்க சரியாக வரும் அப்படின்னா, அவங்க முயற்சி ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்துக்கு ஜெயஸ்தானத்துக்கு போகும்போது நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி எதிர்ப்புகள் அந்த இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதுக்கு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வரும். மொபைல் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம மொபைலில் தான் உங்களுக்கு வேலை இருக்கும். அந்த மொபைல் வந்து கொஞ்சம் தூங்கும் போது யூஸ் பண்ணாதீங்க. ராத்திரி நேரத்தில் கரெக்டாக தூங்குறது, கரெக்டாக சாப்பிட்றது போன்ற விஷயங்களை அடிப்படை விஷயங்களை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஆரோக்கியம் கெடாமல் இருக்கும். அதே மாதிரி உங்களோட வீடு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக வீட்டை வந்து சுபிட்சமாக வச்சுக்க பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் கிடைக்கும். சகோதர வழியில் இருக்கிறவங்க சகோதரி வழிக்கு இப்போது திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அக்டோபர் 24 ஏப்ரல் 2025 அந்த 1.5 வருட காலங்கள் ராகு இருக்கிற பீரியடில் மன தைரியத்தை பண்ணிக்கோங்க. ஏதாவது சின்ன சின்ன விஷயத்த பெருசாக நினைக்காதீங்க. ராமாயணம், மகாபாரதம், அதே மாதிரி சில காவியங்கள், அப்புறம் நலன் கதை, நலன் சக்கரவர்த்தி அவரோட கதைகளை படிங்க. அதை கேட்குறவங்களுக்கும் நல்லது, சொல்கிறவங்களுக்கும் நல்லது. அப்படிங்கிறதுனால இந்த நலன் சக்கரவர்த்தி, சுந்தரகாண்டம் அப்படின்றதெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லதை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் எடுத்துக்குங்க. மலரும் நினைவுகளாக இருந்தாலும் சரி, சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க இந்த காலகட்டத்தில். தவறான விஷயம் பண்ண வேண்டாம், நல்ல விஷயமே நிறையா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சது சந்தோஷமாக இருக்கிறது அளவாக செய்யுங்க. நல்ல நிலைமைக்கு வளமான வாழ்க்கை உங்கள் கண்ணுக்கு தெரியும். சந்தோஷமாக இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க, பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ்னஸை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். அப்போ தான் இந்த லக்னத்தில் இருக்கிற ராகு உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த மீன ராசிக்காரங்க பொதுவாகவே நல்லவங்கங்க, ரொம்ப நல்லவங்க. இந்த கால சூழ்நிலையில் தான் அவங்க மாறுவாங்களே தவிர மற்றபடி இவங்க அடிப்படையாக ரொம்ப நல்லவங்க. யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல்னு கூட சொல்லலாமே. இவங்களை ரொம்ப மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இவங்க டைமுன்றது ஒன்று இருக்குது. இந்த டைம் மட்டும் கொஞ்சம் அவங்க வந்து பெருசாக எடுத்துக்காமல் கடவுளை நோக்கி வழிபாடு பண்ண. ஏன்னா மிக ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டமாக இருப்பாங்க மீனராசிக்காரங்க. அவங்க மட்டும் அந்த நாட்டத்தை வந்து பொறுமையாக போயிட்டாங்க அப்படின்னா இவங்கள மாதிரி ஃபஸ்ட் கிளாஸான ஆள் யாருமே இருக்க முடியாது. மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றம் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டு. இந்த மீனராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு நியாயமாக இருப்பாங்க. குரு மாதிரி இவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, அது கரெக்டாக நடக்கும். அதே மாதிரி இவங்க கெட்டதுக்குன்னு ஃபைனலாக போக மாட்டாங்க. எவ்வளோ தான் அவங்கள இழுத்து நீங்கள் வந்து கெட்டவனை ஆகணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா கூட ஃபைனலாக இவங்க நல்ல டிசிஷன் மட்டுமே தான் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க குரு ராசியில் இருக்கிறது மீனங்குருங்கிறதுனால கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் தவறான ஒரு டிசிஷனை மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க. ஒரு நல்ல டிசிஷன் தான் எடுப்பாங்க. என்ன தான் கண்ணா பின்னான்னு ப்ராசஸ் இருந்தால் கூட ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் இவங்கக்கிட்ட. அதே மாதிரி மீன ராசிக்காரங்க பொதுவாகவே திருச்சி போன்ற கோயில்கள் அயன சயனத்தில் இருக்கக்கூடிய கடவுள் அது கனெக்டிவிட்டி இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திருச்சிக்கும் உங்களுக்கும் கனெக்ட் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல மீனம் அயன சயனத்தில் இருக்கிறதுனால ஸ்ரீரங்கம்ன்றதுலாம் அவங்களுக்கு ரொம்ப கனெக்ஷன் வரும்.
அது மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்ரீரங்கம் முடிஞ்சால் போயிட்டு வாங்க, ரொம்ப நன்மை நடக்கும். மீனராசிக்கு அப்போ மீனராசியில் உள்ளவங்கெல்லாம் நல்லவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள நீங்கள் கொண்டு போய் வலுக்கட்டாயமாக ஒரு இடத்துல உட்கார வச்சு தப்பு பண்ணுங்கன்னு சொன்னால் கூட தப்பு பண்ண ட்ரை பண்ணுவாங்களே ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது கூட டிசிஷன் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக வேண்டான்னு தான் நினைப்பாங்க. ஒருத்தரை வந்து வாழ விடாமல் அவங்க வாழ மாட்டாங்க. ஒருத்தர் கெடுக்கணும்னு அவங்களுக்கு எண்ணங்கள் ஃபைனலாக வராது. அப்படியே அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க மீனராசிக்காரங்களே இல்லை. அவங்க வந்து வேற ஒரு கேரக்டராக இருப்பாங்களே தவிர மீனராசிக்காரங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. மீனராசிக்காரங்க பொதுவாகவே நல்ல மனசுடையவங்க, அள்ளி கொடுக்கக்கூடியவங்க. எவ்வளோதான் அவங்க வாழ்க்கையில் தன்னைத்தானே அளந்துப்பாங்களே தவிர அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணணும், அடுத்தவங்களை கெடுதல் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஆட்கள் மீனராசிக்காரங்க கிடையாது. இவங்களுக்கு இயற்கையாகவே தாய் உள்ளம் அப்படிங்கிறது தான் உண்மை. மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம், இது குருவுடைய நட்சத்திரம். தசாபுத்தி காலங்கள் 16 வருடம். என்னோட கால்குலேஷனுக்கு ஒரு 3 வருஷம் எடுத்துக்கிறேன். சனி திசை ஒரு 19 வருஷம். மொத்தம் 3 + 19 22. இந்த 3 வருஷம் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறது வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எவ்வளோ தசா இருப்பு இருக்கோ அதோட சனி திசையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களோட வயசு. அந்த வயசு வரைக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னா, படிப்பில் ஒரு டிகிரியாவது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க இந்த காலகட்டத்தில். 2024ங்கிறது சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியோடைய கோஜாயிண்ட் இருக்கிறதுனால சனி திசையும் இருக்குது, ப்ளஸ் 7.5 சனியும் நடக்கும்போது உடல்நிலையில் ஒரு சில தொந்தரவுகள், மனநிலையில் சோர்வு, முயற்சி பண்ணுறதுல 200% ஏங்க எல்லாத்துக்கும் ஈஸியாக நடக்குது, எனக்கு மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு கடினமான உழைப்பை கொடுத்து ஒரு பதவியை கொடுத்து அதன் மூலியமாக உங்களை பண்படுத்துவார். அப்படி தான், அதான் உண்மை. அப்படிங்கும்போது படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் 200% உழைச்சா 100% கிடைக்கும். விரயம் அதிகமாக கொடுக்கும். திருமணம் போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா சுபகாரியங்கள் விரயங்கள் நடக்கக்கூடியதுனால சிம்பிளாக ஒரு வீடாவது கட்டுவீங்க, இல்லை அப்படின்னா ஒரு திருமணமாவது பண்ணிடுவீங்க. அது எப்படின்னா அது உங்களுடைய ஜனனகால ஜாதகம் பேசும். முயற்சிகளையாகவும் வெற்றிகள் கொடுக்கும். உடல்நிலையில் ஒரு சில விஷயங்களில் பாதிப்பு ஏற்படுறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். மனக்குழப்பத்தையும் மன உளைச்சலுக்கும் ஆளாகும் சில பேர் பண்ணுறதுல உங்களுக்கு அன்ஃபேவரபுளாக இருக்கும். வெளிநாடு பிராப்தம் அப்படிங்கிறது இப்போ தடை தாமதங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மிகையாகாது. ரொம்ப ரொம்ப யோசித்து ஒவ்வொரு நகர்வுகளை நீங்கள் எடுத்தால் மட்டுமே இந்த சனி திசை 7.5 சனி, ஏன்னா முதல் சுற்று வேற, பாதிப்புகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபேவரான பீரியட் இல்லைன்னு தான் இதை சொல்லணும். ஆனாலும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாருங்கிற மாதிரி விதியும் தாண்டி ஒரு மதியும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி இந்த விஷயங்கள் நடத்தே ஆகும். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதை வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு அதுலேருந்து உங்களுடைய அனுபவத்தை ஒரு சிறந்த ஆசானாக வைத்து வெற்றி பெறுங்க அப்படின்றது தான் விஷயம். புதன் திசை 22 வயசுலேருந்து 39 வயசு நன்மை செய்யாத ஒரு திசை. நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருந்தாருனா தான் இந்த புதன் திசை நல்ல ஒரு வேலையை கொடுக்கும், விரயத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும், வேலை வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். படித்த படிப்புக்கான உண்மையான நன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது. தடை தாமதங்கள் அதிகமாக இருக்கும், மனஸ்தாபம் வரும். வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு சொந்த பந்தங்களால் பிரச்சனை, வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய விஷயங்களும் நடக்கும். ஜென்மராகும் மன அழுத்தத்தை கொடுக்குற கனவு தொலையில் நிறையா கொடுப்பார். நிறைய பேர்த்துக்கு இந்த சனி திசை புதன் திசையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாம்பு அடிக்கடி கனவுல வரும். நிம்மதியாக வாழ விடாத மாதிரி இருக்கும், நிம்மதியாக இருக்க விடாது. அடிதடி சண்டை போட்டு ரத்த காயங்கள் வர மாதிரி கூட நிறைய பேர்த்துக்கு கனவு வரும். இந்த கனவுலாம் வர்றதுக்கு காரணம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். உங்களை யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணலைன்னா இது மாதிரி கனவு தொல்லை டிஸ்டர்பும் இருக்கும். அதுக்கு தான் ஓம் நம சிவாயான்னு ஒரு 108 தடவை சொல்லி தூங்குங்க, திருநூறு வச்சுட்டு, ரொம்ப சரியாகும். அது மாதிரி சில விஷயம் கனவு தொல்லைனாலும் ஒரு மன உளைச்சல் ஏற்படும். 7.5 வருஷன்றது திருமணம் பண்ணலாமான்னு கேட்டால் விரயத்தில் பண்ணலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஆகக்கூடிய நிலைமை வந்தாலும் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணி தான் ஆகணும். உங்களுடைய மனைவியாக இருக்கும் போது கணவருக்கோ, கணவராக இருக்கும்போது மனைவிக்கோ மீனராசிக்காரங்க
பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிற மாதிரி பொறுமையாக போய் தான் அவங்கள திருத்தணும். ஏன்னா 7.5 வருஷம் உங்களுக்கு ஃபேவர் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு கிடையாது, இருந்தாலும் ஆகாத திசையும் கூட. அப்படிங்கும்போது பொதுவாகவே மீனராசிக்கு ஆகாத திசை சனி தசை, புதன் தசை, அடுத்தது கேது மகாதசை, சுக்கிர தசை, இதெல்லாம் கண்டினியூஸாக வருது. அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையும் எச்சரிக்கையாக முடிவெடுக்கணும். கேது திசை 39 வயசுலேருந்து 47. ஆரோக்கியத்தை கவனமாக பார்க்கக்கூடிய திசை. கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். ஆன்மீக பயணம் பண்ணுவீங்க. துறவி போன்ற வாழ்க்கை, ஒரு நாட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேது திசையில் நடக்கும். இந்த கேது திசையில் மீண்டு வர்றது குரு பார்வையாக இருந்தால் மீண்டு வரலாம். குரு பார்வை இல்லை அப்படின்னா தயவுசெய்து திங்கட்கிழமை விநாயகர் கோயிலுக்கு சென்று தேங்காயில் விளக்கேற்றி வர்றது கேது திசைக்கு மிக நன்மையை கொடுக்கும். அது பார்த்துக்கோங்க. சுக்கிர திசை 46 வயசுலேருந்து 66. 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி திசை நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய திசையாக இருந்தாலும் இது சுக்கிரன் திசை. மீனராசிக்கு குரு. சுக்கிர திசை ஆகாத திசையான்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்கு ஆகாத திசை தான். ஆனால் செகண்ட் ரவுண்டுக்கு 7.5 சனி வர்றதுனால உங்கள் சுய தொழிலில் நல்ல முன்னேற்றம், வீடு மனை வாங்குறது, அப்புறம் கலத்திர வகையில் சந்தோஷமான வாழ்க்கை. மீனராசிக்கு அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வரும்பொழுது நெருக்கடி அப்படிங்கிறது மாறும். வெற்றி வாய்ப்புகளை குடும்ப பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். ஆனால் நிலையற்றதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒன்று. செகண்ட் ரவுண்ட் பொங்கு சனி தான் நல்லது பண்ணும்போது இந்த சுக்கிர திசை 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி திசை பண்ணாது. சுக்கிரன் உங்களோட ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்காருன்னா ஒரு 50% நல்லது கொடுப்பாரு. சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு லக்னம் ஃபேவராக இருந்தாங்கன்னா லக்னாதிபதிக்கு அவர் நண்பராக இருக்கும் பட்சத்தில் நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு. சுக்கிரன் கலத்திரஸ்தானத்துலேருந்து உங்கள் லக்னத்தை பார்த்தான்னா சுபிட்சத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிர திசை மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். சூரிய திசை 66 வயசுலேருந்து 72 வயசு. இந்த 6ஆம் அதிபதி திசை. 6ஆம் அதிபதி திசை தான் வரக்கூடாது ஒருத்தவங்களுக்கு. நோய் கடன் எதிரி அப்படிங்கிறது அதிகமாகும். ஒருத்தருக்கு கடனை அதிகமாக கொடுத்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடும். சூரிய திசை சனிக்கு ஆவாத திசை. 7.5 சனியில் சூரிய திசையோ சந்திர திசையோ செவ்வாய் திசையோ ராகு திசையோ வரக்கூடாது. அது வருது அப்படின்னா இந்த வயசு காலந்தான் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு டிசிஷன் பாயிண்ட்டும் முக்கியமான டிசிஷனை இந்த சூரிய திசையில் அவ்வளோவா பண்ணாதீங்க. டாக்குமெண்டேஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. டேக்ஸ் கரெக்டாக பே பண்ணுங்கள். கவர்மெண்ட் சார்ந்த எல்லா விஷயத்தையும் பக்காவாக டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அதுதான் சூரிய திசையில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த 6ஆம் அதிபதி திசைனால கடனால் மன உளைச்சல்கள், நோய் வரக்கூடிய சூழ்நிலை, எதிரிகள் அதிகமாக உருவாகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால எல்லா வகையிலுமே பொறுமை, ஆன்மீக நாட்டம், ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் பயணிக்கிறது, பொறுமையாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் சூரிய திசை நன்மை கொடுக்கும். சந்திர திசை 72 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும். இது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி திசை. இருந்தாலும் நோய் நொடி பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் வரும். சந்திரன் 7.5 சனியில் ஆகாத ஒரு திசை. பூர்வீக வழியில் உங்களுடைய வம்பு வழக்கு ஏதாவது இருந்தால் அது சாதகமாக இருக்கும். அடிதடி சண்டைனால பிரச்சனை முடியும். குழந்தைங்கள் வழியில் ஒரு சில பிரச்சனைகள் வரம் தேடி கொண்டு நீங்கள் திருமணம் வச்சிருந்தாலும் இந்த நேரத்தில் சண்டை சச்சரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீட்டில் பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய திசை சந்திர திசை. அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கும். செவ்வாய் 82 வயசுலேருந்து 80 வயது அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய திசையாவது அமையும். செவ்வாய் திசையில் நல்லது ஒன்று பண்ணணும் அப்படின்னா வீடு மனை யோகம், இளைய சகோதர வழியில் உறவுகள், ஒரு சில தவிர்க்க முடியாத சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருந்தால் அவங்களால வருகின்ற பிரச்சனையை சமாளித்து வெளிவழிவீர்கள். உடல்நிலையில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கணும். ராகு திசை 89 வயசுலேருந்து 107 வயசு வரைக்கும், நான் 99 வயசு வரைக்கும் சொல்கிறேன். ராகு உங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நல்ல ஆதிபத்தியமும் நல்ல காரகத்துவமும் வாங்கியிருந்தா இந்த திசையானது கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும். குரு ராகு ஒரு சண்டால யோகத்தை கொடுத்தாலும் கான்ட்ரவர்சியை உருவாக்கிடும். உங்கள் குடும்பம் இப்படி இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி பேசிடுவாங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் மனசில் வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அனுபவிக்கக்கூடாத வயசுனால மிகப்பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தாக்காது. இருந்தாலும் உடல்நிலையில் மன அளவில் மிகப்பெரிய ஒரு கவனத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். வழிபாடு மீனராசிக்காரங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம்
வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை கும்பிட்றது, காளி தேவியை கும்பிட்றது, காளியம்மனை எலுமிச்சை பழ மாலையை போட்டு சமர்ப்பித்து வழிபடுறது, சுடலை அப்படிங்கிற சாமி, ஐயனார், மதுரை வீரன் அப்படின்னு எல்லைப்புற தெய்வங்களை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவையும் உண்டாக்கி மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும். குலதெய்வ அருள் ரொம்ப முக்கியமானது. இந்த மீனராசி பூராட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.